மா எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு 5000 ரூபா வேணும். அவ்வளோ பணம் எதுக்குடா? அது ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறோமா, இந்த தாமா. அவ்வளோ இருக்காதடா. 500 ரூபா தான்டா இருக்கு. மா 5000 ரூபா கேட்டால் 500 ரூபா தர. என்கிட்ட அவ்வளோதான்டா இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ எப்படியாச்சும் எனக்கு பணத்தை ரெடி பண்ணித்தா. சரி நீ போ, சாயந்தரமா அதெல்லாம் ஏற்பாடு பண்ணுறேன். சரி. உமாமா, என்ன உன் பையன் 5000 ரூபா கேட்குறான்? நீயும் தரேன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த மாதம் சம்பளம்லாம் லேட்டாக தான் போடுவாங்க, தெரியுதா இல்லையா? தெரிலப்பா, என் பொண்ணுக்கிட்ட தான் ஏதாச்சும் கேட்டு ஏற்பாடு பண்ணணும். இருந்தாலும் நீ ரொம்ப மோசமா. உன் பையனுக்கு கொஞ்சமாச்சும் கஷ்டம்னா என்னன்னு சொல்லி வளர்க்கணும். நான் தான் கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், என் பிள்ளையாவது சந்தோஷமா இருக்கட்டுமாப்பா. நீ சொன்னா கேட்க மாட்டேன். மலரே, ஒரு 5000 வந்தா கூட. 5000 ரூபாவா? எதுக்குமா? இது வந்து நான் தான் கேட்டேன். என்னப்ப உனக்கு எதுக்குடா இப்ப 5000 ரூபாய்? நான் எதுக்கோ கேட்டு போகிறேன். அதெல்லாம் எதுக்கு உனக்கு? பணம் இருந்தால் கொடு. ஏய் சும்மா இருடா. அது ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியில போறானாம்மா. எது? ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போறானா? ஏண்டா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊரை சுத்துறதுக்கு உனக்கு 5000 ரூபாடா? என்னைக்காச்சும் நம்ம வீட்டு நிலைமையை பத்தி கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கியா? நமக்கு கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு மேல கடன் இருக்கு. நானும் அம்மாவும் தான் இன்னைக்கு வரைக்கும் வீட்டை பார்த்துட்டு இருக்கோம். கட்டட வேலை செஞ்சு செஞ்சு அந்த தூசிலே இருந்து இன்னைக்கு அம்மாக்கு ஆஸ்மா வந்திருக்கு. அது உனக்கு தெரியுமா? ஹாஸ்பிட்டல் செலவுக்கு கட்ட கூட பணம் இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கோம். மலரே சும்மா இருப்பா. நீ கொஞ்சம் சும்மா இருமா. அவன் இப்படி இருக்கானா அதுக்கு காரணம் நீதான். சின்ன வயசுல இருந்து அவன் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துட்ட. உன்கிட்ட காசு இல்லைன்னா கூட வெளியில கடன் வாங்கி கொடுத்த. அதான் இப்படி நிலைமை தெரியாம ஊதாரித்தனமா சுத்திட்டு இருக்கான். ஏண்டா நீ தான்டா எங்க 2 பேரையும் பாத்துக்கணும். நீ ஏண்டா இப்ப இப்படி இருக்க? அக்கா எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாதுக்கா. அம்மா சின்ன வயசுல நீங்கள் எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க. நான் உங்களுக்காக எதுவுமே பண்ணதில்லை. கவலைப்படாதீங்கம்மா. நான் நல்லா படித்து ஒன்றையும் அக்காவே நல்லா பார்த்துப்போம்மா. சாமி, நீ எங்க 2 பேரையும் நல்லா பார்த்துப்பேன்னு எங்களுக்கு தெரியும்டா. நீ கவலைப்படாத.